அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கபிலன். ஸோ மைண்ட் பவர் சீரீஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் சைக்கிக் பவர்ஸ். ஸோ என்ன மாதிரியான அதீத சக்திகள் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பொதுவாக இந்த சைக்கிக் பவர் அப்படின்னாலே எல்லாருக்கும் நிறைய பவர்ஸ் எல்லாமே மைண்டுக்கு வந்துட்டு போகும். ஸோ அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைர்வாயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளைர்வாயன்ஸ் அப்படின்னா அவங்களால தூரக்க இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியும். ஸோ மூடி வச்சிருக்கிற ஒரு பொருளில் என்ன இருக்குது அப்படின்றத அவங்களால பார்க்க முடியும். அதுதான் கிளைர்வாயன்ஸ் அப்படின்றது. ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே ஒரு பொருள் காணாமல் போயிருந்தது அப்படின்னா அந்த பொருளை வந்து எங்கே இருக்குன்றதை அவங்களால பார்த்து சொல்ல முடியும். கிளைர்வாயன்ட் பவர் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு சக்தி இருக்கும். அண்ட் கிளைர் ஆடியன்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அதனால் தூரக்க இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து கேட்க முடியும். ஸோ கிளைர்வாயன்ஸ் அப்படின்றது எப்படி தூரக்க இருக்கிறத பார்க்குறதோ அது மாதிரி கிளைர் ஆடியன்ஸ் அப்படின்றது தூரக்க நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து கேட்க முடியும். ஸோ உட்காந்த இடத்துலேருந்தே வேற எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் பேசுகிற விஷயத்த அவங்க ஜஸ்ட் அவங்க மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க மேலே வைக்கும் பொழுது அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை அவங்களால அதை கேட்க முடியும். இது வந்து கிளைர் ஆடியன்ஸ் அப்படின்றது. இதுலேயே வந்து கிளைர் சென்டென்ஸ் அந்த மாதிரியும் இருக்கும். தூரக்க இருக்கிறத வந்து ஃபீல் பண்ணுறது அதெல்லாமே உண்டு. இது தாண்டி இன்னும் சில சைக்கிக் பவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிகாக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரிகாக்னிஷன் அப்படின்றது நடக்க போகிற விஷயத்த முன்கூட்டியே பார்க்கறது. ஸோ இதுவும் நிறைய பேர் கேள்விப்பட்ட ஒரு பவர் தான். அவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான். ஸோ காக்னிஷன்றது பார்க்கறது, ப்ரீகாக்னிஷன் முன்கூட்டியே பார்க்கக்கூடிய தன்மை அப்படின்றது. ஸோ இந்த ப்ரிகாக்னிஷன் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து நேச்சுரலாக சில விஷயங்கள் தெரியும். அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நடக்க போகிறது முன்னாடியே தெரிஞ்சிருது, அவங்க முன்னாடியே சொல்லிடுவான் அப்படின்னு சொல்கிறதுலாம் உண்டு. உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் சில பேர் பார்த்துருக்கலாம், உங்களுக்கே கூட அது ஏற்பட்டிருக்கலாம். இன்னும் சில இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிகாக்னேட்டிவ் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ப்ரிகாக்னேட்டிவ் ட்ரீம்ஸ் அப்படின்னா நடக்க போகிற விஷயம் முன்கூட்டியே அவங்களுக்கு கனவுல வரும். இது ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், இல்லாட்டி உங்ககிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி எனக்கு நடக்க போகிற விஷயம் வந்து எனக்கு முன்னாடியே கனவுல வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இது ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வைங்களேன். நிறைய பேருக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போகும்பொழுதே வந்து எக்ஸாக்டாக இங்கே போன விஷயம் வந்து ஆல்ரெடி மைண்டில் இருக்கும், ஏற்கனவே அவங்களுக்கு கனவு வந்திருக்கும். இல்லை தேஜாவுன்னு சொல்கிறது அது ஒரு டைப் இருக்குது. பட் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு பர்சன் இந்த விஷயத்த சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி கனவுல வர்றது, இல்லாட்டி இந்த ஒரு பர்சன் வந்து இறந்து போகிற மாதிரி கனவு வர்றது, அதே மாதிரி அவர் இறந்து போகிறது, இல்லாட்டி இது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே ப்ரிகாக்னேட்டிவ் ட்ரீம்ஸ் அப்படின்றது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நேச்சுரலாக நடக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அப்போ அவங்களுக்கு நடக்க போகிற விஷயம் முன்கூட்டியே தெரியுது. சில பேருக்கு தனக்கு நடக்கிறது மட்டும் தெரியும், சில பேருக்கு தனக்கு நடக்கிறது எதுவுமே தெரியாது, மற்றவங்களுக்கு நடக்க போகிற விஷயத்தை மட்டும் அவங்க கனவுல அதை பார்க்குறது உண்டு. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிகாக்னேட்டிவ் ட்ரீம்ஸில் இருக்கும். அடுத்து இன்னொரு பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிபதி. ஸோ டெலிபதி அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு ரெண்டு மைண்டு இன்வால்வ் ஆகிற ஒரு விஷயம். டெலிபதின்றது ரொம்ப காமனாக நிறைய பேர் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான். ஸோ மனசும் பேசிக்கிறது அப்படின்றது மானச தந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு மைண்டோட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ப்ராக்டிஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக இதை ட்ரை பண்ணுறது உண்டு. ஸோ ரெண்டு பேர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காந்துட்டு அவங்க ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனுக்கு ஒரு இமேஜ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது, அவங்க அது என்ன இமேஜ்ன்றதை பார்த்து அவங்க சொல்லணும். ஸோ இது மாதிரி சில ப்ராக்டிஸ்லாம் இருக்குது. அதை பண்ணும் பொழுது அந்த டெலிபதி ஒர்க் ஆகுதா இல்லையான்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதே வந்து நேச்சுரலாக எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராவது ஒருத்தரை பற்றி அதிகமாக யோசிச்சுட்டு இருப்பீங்க, திடீர்னு அவங்க கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வரும், இல்லாட்டி அவங்களே நேரில் வருவாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது. அப்போது ஃபோன் பண்ணவங்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, உனக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால ஃபோன் பண்ணேன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம நினச்சது அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்கள ரீச் ஆகிருக்கு, அவங்க மைண்டை அதை டச் பண்ணதுனால நம்ம ஞாபகம் அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அப்போ அவங்க நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரியான அனுபவங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இதெல்லாமே டெலிபதி அப்படின்னு சொல்கிறது தான், மைண்ட் டு மைண்ட் கம்யூனிகேஷன். இதில் இன்னொரு சைக்கிக் பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் ரீடிங். ஸோ மனசை படிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. மைண்ட் ரீடிங் இருக்கக்கூடிய சில பீப்புளெலாம், நானே பார்த்த ஒரு சில பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விதமாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து மேஜிக்லேயும் பண்ண முடியும்.
மென்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மென்டலிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மைண்ட் ரீடிங் ட்ரிக்ஸ் பண்ணுவாங்க. உங்களை ஒரு நம்பரை நினச்சிக்க சொல்லிட்டு அந்த நம்பரை அப்படியே சொல்லுவாங்க. இல்லை ஒரு ஒரு பிளேயிங் கார்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த பிளேயிங் கார்ட்ஸில் ஏதாவது ஒரு கார்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த கார்டை அவங்க எடுத்து காட்டுவாங்க. ஸோ இதெல்லாமே இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் ரீடிங் ட்ரிக்ஸ். இதில் வந்து ஒரிஜினல் பவர் எதுவும் கிடையாது, ட்ரிக்ஸ் தான் எல்லாமே. இது வந்து ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது மென்டலிசமில் அந்த மாதிரி செய்கிறது உண்டு. பட் ட்ரிக்ஸ் இல்லாமல் ரியல் மைண்ட் ரீடிங் பவர் அப்படின்றதும் இருக்குது. அது ஒரு சில பேருக்கு நிஜமாவே இருக்கிறது உண்டு. அவங்க வந்து எதுவும் நீ நம்பரை நினச்சிக்கோ நான் சொல்கிறேன்லாம் இல்லை, எக்ஸாக்டாக நம்ம மைண்டில் என்ன இருக்குன்றதை அவங்க அப்படியே சொல்லிடுவாங்க. அதுக்கு வந்து நம்மக்கிட்ட சில பேர் வந்து கேள்வி கேட்டு அந்த கேள்வியிலேருந்து அப்படியே ப்ரோவ் பண்ணி சில விஷயத்த வாங்குறது உண்டு. அந்த மாதிரி நடக்கும். பட் உண்மையிலேயே மைண்ட் ரீடிங் பவர் இருக்கிறவங்களால நீங்கள் எதுவுமே சொல்லணுன்ற அவசியமே இல்லை. இதை நினச்சிக்கோ அதை நினச்சிக்கோன்னு அவங்களும் சொல்ல போகிறதில்ல, இது மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனால் உங்கள் மைண்டில் என்ன இருக்குன்றதை அவங்களால ஈஸியாக ரீட் பண்ண முடியும். இது மாதிரி ஒரு சில பேர் இருக்கிறது உண்டு. அகைன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நேச்சுரலாக அந்த பவர் இருக்கும். சில பேர் ஒரு சில பயிற்சிகள் மூலமாகவும் இந்த பவர்ஸ் எடுத்துக்கிறதும் உண்டு. இன்னொரு பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிகைனசிஸ் ஆர் சைக்கோகினசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்வையாலே பொருளை நகர்த்தக்கூடிய ஒரு சக்தி. ஸோ இந்த டெலிகினசிஸ் ஆர் சைக்கோகினசிஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து ஒரு பொருளை பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க மைண்ட் பவரை யூஸ் பண்ணி அந்த பொருட்களை அப்படியே நகர்த்துவாங்க. இது நிறைய திரைப்படங்களில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பவர் அப்படின்றதுலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிகினசிஸ் ஆர் சைக்கோகினசிஸ்ன்றது. இதில் ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் தான் யூரி கெல்லர். நம்ம இவரை பற்றி டீட்டெயிலாக அப்புறமா பார்க்கலாம். ஸோ இது யூரி கெல்லர், அப்புறமா நீனா குலகினா, அது மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் வந்து அவங்களுடைய பவர் அவங்க காமிச்சிருக்காங்க. பார்வையாலே பொருளை நகர்த்துறது, ஸ்பூனை வளைக்கிறது, இதெல்லாமே. அகைன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மென்டலிசமில் வந்து அந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ண முடியும். ரியலாக இருக்கிறதும் உண்டு. ஒரு 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 விஷயம் வந்து ஒருத்தரால் அதை வந்து ரீஎனாக்ட் பண்ண முடியுது, ரீக்ரியேட் பண்ண முடியுது அப்படின்றதுனால அதை வந்து வெறும் மென்டலிசம் ட்ரிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட முடியாது. ரியல் பவரும் இருக்குது, ட்ரிக்ஸும் இருக்குது. அண்ட் இதுலேயே வந்து இந்த இதெல்லாம் கைனட்டிக் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க. சைக்கோகினசிஸ், பைரோகினசிஸ், கிரையோகினசிஸ், எலக்ட்ரோகினசிஸ், இந்த மாதிரி நிறைய கினசிஸ் இந்த கைனட்டிக் எபிலிட்டிஸ் அப்படின்றது இருக்கும். பைரோகினசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மைண்ட் பவர்னால நெருப்பை உண்டாக்குதல். ஸோ அது பைரோகினசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைரோ மீன்ஸ் ஃபயர். ஸோ ஒரு சில பேர் அது ஜஸ்ட் அந்த அவங்களுடைய ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து ஃபயரை கிரியேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கும். இது மாதிரி இருக்கக்கூடிய சில எபிலிட்டிஸ் எல்லாம் உண்டு. இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீலிங் எபிலிட்டிஸ் இருக்கும். அதுவும் வந்து ஒரு சைக்கிக் பவர்னு சொல்லலாம். ஸோ அவங்களால வந்து ஈஸியாக எந்த ஒரு உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை வந்து ஹீல் பண்ண முடியும். அவங்களுக்கு சில பேருக்கு நேச்சுரலாகவே அந்த எபிலிட்டி இருக்கும். அவங்க குழந்தையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இவ கை வச்சாலே வந்து சரியாயிடுது, இந்த பையன் வந்து ஜஸ்ட் சும்மா உடம்பு சரியில்லாத போது வந்து தொட்டாலே அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாயிடுது, இப்படிலாம் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அவங்களுக்கு வந்து பிறவியிலேயே அந்த பவர் இருக்கிறது உண்டு. அண்ட் வளர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த பவர்ஸ் வந்து அவங்க அதுக்கப்புறமா ரியலைஸ் பண்ணுறதும் உண்டு. இது நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு பவர் அப்படின்றது. இதை வந்து பர்பஸாக நம்ம கற்றுக்கிட்டு வளர்த்துக்கவும் முடியும். அந்த ஹீலிங் பவர் அப்படின்றது தான் வந்து ரெய்கி, பிராணிக் ஹீலிங், இந்த மாதிரியான சில ஹீலிங் எனர்ஜிஸ். ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பராக இதில் இனிஷியேஷன் எடுத்து கற்றுக்கும் போது நமக்கும் அந்த ஹீலிங் பவர் அப்படின்றது வருது. அப்போ அந்த ஹீலிங் பவர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. இதில் எந்த விதமான மருந்து மாத்திரைகளும் பயன்படுத்தாமல் வெறும் அந்த எனர்ஜியை மட்டும் யூஸ் பண்ணி எனர்ஜி ஹீலிங்னு சொல்கிறது உண்டு. சப்போஸ் காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி அவங்க உடலில் செலுத்தி ஹீல் பண்ணக்கூடிய எபிலிட்டி தான் வந்து ஒரு ஹீலிங் பவர் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இது மாதிரி இன்னும் நிறைய சைக்கிக் பவர்ஸ், அதீத சக்திகள் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைக்கிக் பவர்ஸ் பற்றி பார்த்தோம். இது மாதிரி இன்னும் நிறைய சைக்கிக் பவர்ஸும் இருக்குது. அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸ்லையும் நான் பேசுகிறேன். அண்ட் மேஜராக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இது எல்லாமே வந்து சைக்கிக் பவர்ஸ் கேட்டகரியில் வரக்கூடியது, மைண்ட் பவர் கிடையாது. மைண்ட் பவர் மூலமாக சைக்கிக் பவர்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய சைக்கிக் பவர்ஸ் பற்றியும் மைண்ட் பவர்ஸ் பற்றியும் இந்த சீரீஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.